Hi, hello guys. Welcome to another video. I am Shafin and you are watching Rockstar Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பாலக்காட்டில் தான் இருக்கோம். நம்ம வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் வி ஆர் கோயிங் டு பாலக்காட் ஃபார் அன் என்ன சொல்ற ஒரு சர்ப்ரைசிங் விசிட்டுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். என்ன பைக்காக இருக்குன்றது கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ டைம் வந்து 11 o'clock ஆகுது. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்குது ஷோரூம். என்ன பைக்காக இருக்கும் அப்படின்றத வந்து நான் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. தத்தமங்கலத்துலேருந்து பாலக்காடு போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 20 minutesல ரீச் ஆயிடுவோம். ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி வந்து இன்னொரு காரில் வந்துட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம மட்டும் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவோம், மற்றவங்க எல்லாம் காரில் வந்துடுவாங்க. சரியான டிராஃபிக், வர வர எல்லா ஊர்லேயும் டிராஃபிக்காக போயிட்டு இருக்கு. பெங்களூர் மட்டும்தான் டிராஃபிக்னு பார்த்தா நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அங்கேயே டிராஃபிக்காக இருக்கு. பாருங்களேன், நிறைய ஈவிஸ் எங்கேயும் வந்துருச்சுங்க. கார் போகுது, 2 வீலர்ஸ் போகுது. இது ஒன்றும் அவ்வளோ டெவலப்டு ஏரியான்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ வில்லேஜ். பெங்களூர் கம்பேர் பண்ணால் இது வந்து ரொம்ப சின்ன வில்லேஜ். இங்கேயும் வந்து இந்த டாட்டாவோட ஈவி இருக்கு. காமிங்க பாரு, டாட்டாவோட ஈவிஸ் இருக்கு, ஓலா ஸ்கூட்டர்ஸ் இருக்கு. ஸோ எதனால வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின எல்லா பைக்ஸுமே வந்து ரேஸ் ட்ராக்ஸ்க்காக தான் வாங்கியிருக்கோம். ரேஸ் ஓட்டுறதுக்கு, இல்லாட்டினா ட்ராக் டேஸ்க்கு, இல்லாட்டினா சம் கைண்ட் ஆஃப் காம்படிஷன், அதுக்கு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து தள்ளிப்போமா, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரீசனுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ அதனாலேயே ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பைக்குன்னு சொல்ல முடியாது, செகண்ட் பைக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு 2012 மாடல் R15 V2 50th anniversary edition. அதை வந்து நான் ரீசெண்டாக ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணி பிராண்ட் நியூ பாடி கிட்ஸ், பிராண்ட் நியூ ஹெட்லைட்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ போட்டு ரோட் கண்டிஷன் பண்ணியிருந்தேன். எதனாலனா அது வந்து ரேஸ் ட்ராக் என்னோட கராஜில் இருந்துச்சு. அது வந்து காம்படிஷனுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரோட்ல ஓடியே வந்து கிட்டத்தட்ட 10 years ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம வந்து 150cc ஓட்ட போறது இல்லை அப்படின்ற ரீசன்னால அதை நான் வந்து ஃபுல்லாக ரோட் கண்டிஷனுக்கு வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு ட்ரிப் போயிருந்தேன். இங்கேருந்து ரோட் ட்ரிப் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அதை அப்படியே ஒரு ட்ரிப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கேருந்து வயநாடு போய், வயநாடு டு மைசூர், மைசூர்லேருந்து பெங்களூர். ஸோ இட் வாஸ் வெரி மச் ஃபன். ஐ என்ஜாய்ட் த ரைடு. ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு த்ரில் மறுபடியும் கிடைச்சது. ஸோ ஐ தாட் ஓகே, வை நாட், வி வில் கோ லுக் ஃபார் அ நியூ பைக். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வந்து டூரிங் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். பாருங்களேன், நானே க்ளூ கொடுத்துட்டேன். டூரிங் பைக் தான் அது, டெஃபினெட்லி டூரிங்காக தான் நம்ம வந்து அதை எடுக்கிறோம். நான் ஒரு நிறைய பைக்ஸ் கம்பேர் பண்ணேன் இந்த செக்மெண்ட்ல. இட் இஸ் நாட் அன் அப்கிரேட் ஆக்சுவலி, டெஃபினெட்லி. சரி, ரொம்ப பேசி மொக்க போட்டு உங்களை போர் அடிக்க விரும்பல, அதனால வாங்க போவோம். நம்ம ஒரு வழியா ஷோரூம் ரீச் ஆயிட்டோம். வாங்க போய் வண்டியை டெலிவரி எடுப்போம். எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க, வா. பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. இதுதான் வந்து நம்ம எடுக்க போற பைக்கு. இப்பவே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இது என்ன பைக் அப்படின்றது. நீங்களே பாருங்க அடுத்து எப்படி இருக்கு அப்படின்றது.
ஸோ இதுதான் வந்து நம்மளோட புது ஆல் நியூ ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450. ஸோ இதுக்கு மேலேயும் கெஸ் பண்ணாதவங்களுக்கு நானே சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹேண்ட்லே பிளாக் எடிஷன், டாப் இன் த லைன். இப்போ வந்து நம்ம டியூப்லெஸ் வீல்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது மேபி 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டியூப் ரிம்ல தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஹைட்டுக்கும் சைஸுக்கும் ஓரளவு கரெக்டாக டூரிங் இருக்கிற பைக் இதுதான் நினைக்கிறேன். I'm really excited for the journey ahead. Let's see how it is going. ஓகே, ஒரு வழியா வந்து நம்ம வண்டி எடுத்துட்டோம். ஆல் கியர்ட் அப். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபியூல் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஃபியூல் போட்டு ஒரு ஃபுல் டேங்க் போட்டு நேராக வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ஜர்னி வித் ஆல் நியூ ஹிமாலயன் 450 ஹேண்ட்லே பிளாக். நம்ம வண்டியோட ஃபர்ஸ்ட் ஃபுல் டேங்க் எடுக்க போகிறோம். நார்மல் ஆர்டினரி ஃபுல் டேங்க். இவங்க தான் நமக்கு அடிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக. எவ்வளோ போகுது இந்த லிட்டர்? எவ்வளோ 106 ரூபாய் போட்டாங்க. எத்தனை லிட்டர்? அப்படி நம்ம ஒரு வழியா வண்டியை டெலிவரி எடுத்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இட் வாஸ் a குட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடிங். கொஞ்சம் தான், இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். நல்லா தான் இருந்துச்சு வர வழியில். ஆனால் there were some things that I noticed that I will share you on the next video. அடுத்து ஒரு ரைடு ரிவ்யூ மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம். So I hope you are enjoying this as much as I am enjoying it. I'm really excited. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த புது வெஹிக்கிள், புது ரைடு, இன்னும் நிறைய ரைடு போகிறதுக்காக. லாக் ஆயிடுச்சு போலப்பா. ஓகே, ஸோ that's all about my new vehicle delivery. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல். வீடியோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another video. Swaksha signing out.